Scientific Industries, Manufacturer of Laboratory Instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வல்லூர் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். நேற்றைய தினத்தில் மகாபலிபுரத்தில் தாவேக்காவுடைய பொதுக்குழு நடந்தது. அந்த பொதுக்குழுவில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றிருந்தாங்க. அதில் முக்கியமான தீர்மானங்கள் விஜய் தான் 26 தேர்தலுக்கு முதல்வர் வேட்பாளர் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த பொதுக்குழு? புதுசாக நான் எதையும் பார்க்கல. அவர் விக்கிரவாண்டியில் கட்சி தொடங்கி முதல் மாநாடு நடத்தினதுலேருந்து நடுவில் அவர் வெளியிட்ட சில அறிக்கைகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கூட அப்பப்போ அவர் பேசின பேச்சு அதெல்லாம் தொகுத்து அல்லது அதையெல்லாம் கடந்து வந்து மதுரையில் நடந்த 2வது மாநில மாநாடு வரைக்கும், குறிப்பாக அந்த 2 மாநாடுகளில் அவர் பேசின பேச்சை தான் திருப்பி அவர் எக்ஸைஸ் பண்ணுறாரு தான் நான் பார்க்குறேன். ஒன்னொன்றுக்கு ஒரு சின்ன முன்னேற்றம் அல்லது மாற்றம் இருந்திருக்கலாம் வார்த்தைகளில், அவருடைய வீச்சில், வேகத்தில். முதல் மாநாட்டில் பிஜேபியை பெருசாக பிஜேபிங்கிற பேரை கூட அவர் சொல்லலை. அது விமர்சனம் வந்தபோது மதுரை மாநாட்டில் அதை பற்றி பேசினார். கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்துகிறார். அதுபோல் அரசியல் எதிரிங்கிறத முதல் மாநாட்டில் தான் திமுகவை நோக்கி சொல்லிட்டு இருக்கிறார். நேற்று பொதுக்குழுலையும் அதைத்தான் சொல்கிறார். எதனால இது முக்கியத்துவம் பெறுது இந்த கேள்வி, இந்த சூழல் அப்படின்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகான அந்த 35 நாள் 40 நாள் கேப்ல ஒரு அவசியம் இல்லாத கூடுதலான மௌனத்தை அவரும் அவருடைய கட்சியும் கடைபிடிச்சாங்க. அவங்க தான் அப்படி இருந்தாங்களே தவிர அரசியல் வெளியில, பொது வெளியில அவரை மையப்படுத்திய யூகங்கள், விவாதங்கள் தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. கரூர் சம்பவத்துல திமுகவை எதிர்க்கணும், பொதுவாகவே அது இயல்பான அரசியல் தான். ஆளுங்கட்சி அவர்கள் நிர்வாகத்தின் கீழ் சில தவறுகள் நடக்கிற போது, ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடக்கிற போது, அது கோவையில் அந்த பெண்மணி பாலியல் பலாத்காரம் பண்ணதையும் சேர்த்தே நான் சொல்றேன். ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு நடந்து அதை அரசுக்கு எதிராக நடத்த முடியுமா, காட்ட முடியுமா, பேச முடியுமா, மக்கள் முன்னால் வைக்க முடியுமா அப்படின்னு தான் எந்த எதிர்கட்சியும் பார்ப்பாங்க. அந்த வகையில விஜய் மீது, அவருடைய கட்சியினர் மீது தார்மீக பொறுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு குறைபாடு, அந்த பொறுப்பு இருக்கிறத தாண்டி அவர்களுக்கு வருடி விடுற மாதிரி அல்லது அவர்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி டீசெண்டா சொன்னா, அல்லது திமுகவை இதை ஒரு காரணமா வச்சு எதிர்க்கிறதுக்காக திமுக மீதான விமர்சனத்தை குறிப்பாக அதிமுக பிஜேபியும் அதிகமாக வச்சாங்க. அப்போ அதை பார்த்தா, அல்லது அந்த வழக்கு தொடர்பாக சில ஜாமீன், முன்ஜாமீன் மனுக்கள், சிபிஐ விசாரணை கேட்ட அந்த மனுக்கள் மீது நீதிமன்றங்களில் நடந்த விசாரணையில் பிஜேபி அனுதாபிகள் அல்லது பிஜேபிக்காகவே வாதாடுபவர்கள், பிஜேபி சேர்ந்தவர்களை அப்படின்னு வெவ்வேறு கேட்டகரியில் வழக்கறிஞர்கள் ஆஜரானதை பார்த்தா விஜய்க்கும் பிஜேபிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும். அப்போ விஜய் ஒரு அழுத்தம் கொடுத்து என்டிஏ கூட்டிட்டு வந்துருவாங்களோ விஜய, இல்ல எடப்பாடி மௌனமா இருந்தா கூட பிஜேபி அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாங்களா, இல்ல எடப்பாடி தனியா பேச்சு நடத்துறதா சொல்றாங்கன்னு விதவிதமான யூகங்கள், விவாதங்கள் நடந்தது. இது அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டை இன்னொரு முறை உறுதிப்பட சொல்லியிருக்கிறார் தான் நான் பாக்குறேன். பெருசா மாற்றம் இல்லை. திமுக தான் என்னுடைய பிரதான எதிரின்னு இருக்கிறார். பிஜேபியுடன் கூட்டணி இல்லைங்கிறதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஓகே சார். அந்த கூட்டத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். எப்பவுமே பொதுக்குழுனாலோ மாநாடுனாலோ விஜய் மட்டும்தான் பேசுவாரு, பிரதானமா அவர் தான் பேசுவாரு. ஆனா இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களை பேச வச்சிருக்காரு, ஆதவர்ஜனா பேசுறாரு. இல்ல, இது நல்ல மாற்றம்னு சொல்ல. ஒரு கட்சி இப்படிதான் சார் இருக்கணும். 4 பேர் பேச்ச கேட்கணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கலைஞரே இதெல்லாம் கையாண்ட நடைமுறைகள் தான். பொதுக்குழு நடக்குதுன்னா எந்த எதிர்ப்பும் இல்லாம பொதுக்குழு நடக்குன்னு இல்லை. யார் யார் பேசுறோம்னு சூஸ் பண்ணா கூட 4 பேர் பேசட்டுங்கிற அந்த ஜனநாயகத்தை எல்லா இயக்கங்களும் கடைபிடிப்பாங்க. அது அந்தந்த கட்சிகளுக்கு நல்லது. நீங்க தேர்ந்தெடுத்து பண்ணீங்கன்னா பிரச்சனை நீங்களே மூடி மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த பப்பிள் என்னைக்கு வேணாலும் வெடிக்கலாம். அதை சமாளிக்கிற ஆற்றல் கலைஞருக்கு, ஜெயலலிதாவுக்கு, எம்ஜிஆருக்கு, அண்ணாவுக்கு எல்லாம் வாய்த்திருக்கலாம். அண்ணா இருக்கிற போது இருந்த ஜனநாயகம் இன்னைக்கு எந்த கட்சியிலையும் கிடையாது. அது வேற. திமுகலே கிடையாது. அந்த திமுகவில் கூட 4 பேரை பேசுறத அனுமதிப்பாங்க. மதுரை விக்கிரவாண்டி முதல் பொது மாநாட்டில் அவருடைய பேச்சு தான் பிரதானமா இருந்தது. அதே ஸ்டைல தான் மதுரை மாநாட்டை நடத்தணும்னு சில பேர் யோசனை சொன்ன போது அது நல்லது இல்லைன்னு மற்ற நிர்வாகிகள் கொஞ்சம் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டின் போது மாநில நிர்வாகிகள் பெருசா யாரும் இல்லை, புசியான தவிர. மதுரை மாநாட்டப்போ துணை பூச்சியாளர்னு 4-5 பேர், ஒரு அடையாளம் தெரிந்த 4-5 பேர் வந்துட்டாங்க. வெறும் விஜய் மட்டும் பேசுறது, அதாவது இவ்வளவு கோடி செலவழிச்சு இத்தனை நாள் உழைப்பு, பல 100 பேருடைய உழைப்பு அதில் இருக்கு, இத்தனை லட்சம் பேர் திரண்டு வராங்கிற போது ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் விஜய் பேசுறதுக்காக கலைஞ்சு போற கூட்டம் இல்லை. பேசினா கலைஞ்சிருவாங்கிற வேற. இந்த கூட்டத்தை நீங்க அரசியல் மயப்படுத்தணும்னா 4 பேர் பேசட்டுமே.
அவர் பேசினாதானே நீ பேசுனது தப்புன்னு ஒரு ரெஃபரன்ஸாக தலைவருக்கு கிடைக்கும். நீ பேசுனது சரின்னு தட்டி கொடுத்து அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மெருகேற்றலாம். அந்த அடிப்படையில தான் மதுரையிலேயே அதுக்கான மாற்றம் தொடங்கிடுச்சுன்னு தான் நான் பார்த்தேன். அது வரவேற்கப்பட வேண்டிய மாற்றம். அது இந்த பொதுக்குழுலையும் தொடருது. இது மேலும் தொடரணும், பேச வைக்கணும். ஏன்னா விஜய்க்கு அரசியல் களம் புதுசு. அரசியல் அவர் கவனிச்சுட்டு இருந்தவரா இருக்கலாம். ஒரு கட்சியை நடத்துறது, அதுல இருக்கிற நல்லது கெட்டது, அதுல இருக்கிற கஷ்டங்கள், அதுல இருக்கிற சுகம், சுகமான சுமையும் இருக்கு, சுமையான சுகமும் அதுல அடங்கி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்ல அவங்கள பேச விட்டு அவரும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எந்த பேச்சுக்கு கைதட்டுறான், எந்த பேச்சுக்கு மௌனமா இருக்கிறான் அப்படிங்கறத அவரை ரீட் பண்ணணும்ல. அந்த வகையில நேற்று நடந்தது வரவேற்க தகுந்த மாற்றம் ஒரு அரசியல் கட்சிக்கு, வளர்கிற கட்சிக்கு குறிப்பா. ஓகே சார், பொதுக்குழுனாலே பொதுச் செயலாளர் புசியானந்த் தான் தயார்படுத்துவாரு. ஆனா இந்த முறை சிறப்பு பொதுக்குழுவை விஜயே தயார்படுத்தினாருன்னு ஆலோசனை சொல்லியிருக்காரு. அது அந்த நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துறதுக்கு இருக்கலாம். ஏன்னா அவரை பந்த கால் நட்டு சேர் ஈரை போட்டு அதுக்கான கவரை போடுங்கப்பா, சாப்பாடு எங்கப்பா, தண்ணி எங்கப்பா, அந்த இது இல்லை. இந்த முறை கொஞ்சம் கூடுதல் ஈடுபாடு அவர் காமிச்சிருக்கலாம். நான் முடங்கி போய்விடவில்லை, நான் இன்னும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் வீரியமாக அப்படின்னு தன் கட்சி நிர்வாகிகளுக்கு சொல்றதுக்காக கூட விஜய் நிஜமாகவே ஈடுபாடு காட்டியிருக்கலாம். அதை பொது வழியில ஆதவரிஜனா போட்டு உடைச்சிருக்கலாம். அதை தாண்டி அதுல முக்கியத்துவம். அதுல விஜயோட பேச்சு சுப்ரீம் கோர்ட்ல தாவேகா ஜெயிச்சது, திமுக கொட்டுவாங்க இல்ல, அது ஒரு கலோக்கியலான லாங்குவேஜா இருந்துச்சு. ஒரு தலைவர் பேசுகிறதா தெரியல. ரைட், விஜயினுடைய அந்த பாணியை பார்த்து அது ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா அவர் என்ன மறந்துட்டாருன்னா, அப்படி பேசுற போது அந்த உண்மைகளை, நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை தொண்டர்களுக்கு கடத்துற போது, நிர்வாகிகளுக்கு எடுத்து சொல்ற போது அது உண்மையா இருக்கணும். தவறான தகவல் ஒரு தலைவர் சொன்ன காலம் பூரா அது மண்டையில ஏறிக்கிடும். ஒரு குறிப்பிட்ட தவறு என்னன்னா, எஸ்ஐடியை ஏன் அமைச்சிங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்ட போது திமுக வழக்கறிஞர்கள் வாய்மூடி இருந்தார்கள். ஆமா, வாய்மூடிதான் இருந்தாங்க. ஏன்னா பதில் அவங்க சொல்ல வேண்டிய பதில் இல்லை. அமைச்சது திமுக வழக்கறிஞர் தான். தமிழ்நாடு அரசும் இல்லை, தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் கூட அதுல பதில் சொல்லியிருக்க முடியாது. அந்த எஸ்ஐடி அமைச்சது யாரு? சென்னை உயர்நீதிமன்றம். அவங்க சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய பதிவாளர் மூலமாக பதில் சொல்ல வேண்டிய கேள்விக்கு திமுக ஏன் பதில் சொல்லணும்? அப்படி கூட ஒரு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, இது சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்ச எஸ்ஐடி, நாங்க மாநில அரசு அமைச்சது அல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதை திமுகவை நக்கல் பண்றதுக்காக பயன்படுத்தி இருக்கிறாரே தவிர, அந்த நக்கலும் கூட உண்மையான செய்தியின் அடிப்படையில சொன்னாதான் ஒரு தலைவருக்கான அந்த மெருகு ஏறும்னு நான் நம்புறேன். ஒரு தவறான செய்தியை சொல்லி நகைச்சுவையாகவோ நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகாக பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு உண்மையை நீங்க கொஞ்சம் ஆபரணங்கள்லாம் போட்டி கடத்தி கொண்டுட்டு போங்க. அண்ணா பேசாத பேச்சா, ஊமைகள் வேறு, உண்மையை மறைத்து பேசுறது வேறு. ஓகே, விஜய் பேச்சுல என்ன மாற்றம் நீங்க பாக்கலையா சார்? இல்ல, அப்படி இல்ல, கொஞ்சம் இறுக்கமான முகம், பாடி லாங்குவேஜை பார்த்து சொன்னேன். அது ஒருவேளை அந்த துக்கத்துல நான் இன்னும் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக இருக்கலாம். ஒரு மன உறுதியை காட்டும் போது ஒரு இறுக்கம் முகத்துல உட்காரும். அப்படி இருக்கிறதா காட்டுறதுன்னு நினைச்சாரான்னு தெரியல. வேற அதை தாண்டி எல்லாம் ரொம்ப சார், அவர் கொஞ்சம் அந்த 4 நிமிஷம் பேசும்போது முகத்தை கொஞ்சம் இப்படி திருப்பினார் பாத்தீங்களா, எல்லாம் கேட்டுறாதீங்க. அவ்வளவெல்லாம் அதை போய் ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை சார். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதவர்ஜனா பேசி அந்த 45 நிமிஷம் உரைதான். அதுல திமுகவை ரொம்ப தாராளமா திமுக விமர்சிக்கட்டும், பட் கொஞ்சம் எல்லை மீறிய பேச்சு. ஏன்னா வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தணும். அவ்வளவு பெரிய உயர் பொறுப்புல இருக்கிறவர், அது சின்ன கட்சியா, வளர்ற கட்சியா, இன்னும் அன்ப்ரூவ்டு அன்டெஸ்ட் கட்சியெல்லாம் இருக்கட்டும், அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளங்கிற இடத்துல இருக்கிற ஒருத்தர் பேசுற வார்த்தைகள் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி உட்காந்துருக்கான், அவன் பேர் லட்சக்கணக்கான பேர் சொல்ல போறான். நீங்க பேசுறது லட்சக்கணக்கான பேர் யூடியூப்ல நீங்களும் நானும் உட்பட பொது ஜனம் பாக்குது. யார் ரவுடி, நீதான் ரவுடியா, நான் எவ்வளவு பேர் ரவுடி காட்டட்டுமான்னு கேட்டா, ரவுடிசத்தை வளர்க்கறதுக்கா நீங்க அரசியலுக்கு வந்தீங்க? அந்த ரவுடிசம் ஒன்று இருந்தால் அதை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்க வந்ததா சொல்றீங்க. மற்றவங்க மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க ஒரு புது விங்க அப்படியே பாலிஷ்டு போட்டு நாங்க ஒரு ரவுடிசம் ஐடி விங்கு மாதிரி ரவுடி விங்குன்னு ஆரம்பிக்கிறதுக்கு வந்த மாதிரி அவருடைய பேச்சு இருக்கு. பொறுப்பற்ற பேச்சு. அது பதிலடி தரலாம், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு. கடுமையான வார்த்தைகள் வரலாம், தவறான வார்த்தைகள் வந்துடக்கூடாது அரசியல்ல. அது அந்த மாதிரியான ஒரு முக்கிய நிகழ்வை உலகமே பார்க்குற ஒரு நிகழ்வை, அது நீங்க ரகசிய பூட்டி அறைக்குள்ளன்னா நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம். அதை வீடியோ எடுத்து நம்ம வெளியிட போறோம்னு உங்களுக்கும் தெரியுது இல்ல. அப்படி வெளியே போற செய்திகள் அப்படிங்கிற போது அதுல நம்ம என்ன மாதிரி பேசுறோம்னு அதை கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கிடணும். ஆமா, சவால் விடுறாரு. அது அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய மன உறுதினு எடுத்துட்டு போக வேண்டியதான். ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல், அதை எதிர்கொள்ற தைரியம் எனக்கு இருக்குன்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா திமுக எதிர்த்து யாரும் சவால் விடக்கூடாது, என்ன தாராளமா சவால் விடட்டும், திமுகவை எதிர்க்கட்டும், திமுகவை கிளிக்கட்டும், வீட்டுக்கு அனுப்பட்டும். அதுக்கு தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வரையறை இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே சார், அது முக்கியமான விஷயம் சொன்னதுங்க. யாரா ஓடுனது? நாங்க ஓடல, ஸ்டாலின் தான் கருணாநிதியை கைது பண்ணப்போ ஓடி ஒளிஞ்சாருன்னு சொல்லிட்டு
இல்ல அது தனிநபர் விமர்சனம், ஒரு எல்லை தாண்டி நம்ம பேச்சுக்கு பேச்செல்லாம் விமர்சிக்க வேண்டாம். அதுக்கு திமுகவினர் பதில் சொல்லட்டும். அந்த இரவில் ஸ்டாலின் எங்க இருந்தாலும் அவங்க சொல்லட்டும். நாங்க ஓடி ஒளியலைன்னு சொன்னா இவர் முன்னாடி நான் இருக்கிறேன் டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்து நிக்க வேண்டியதானே, இல்ல சென்னை கமிஷன் ஆஃபீஸ் வந்து நிக்க வேண்டியது, ஏதாவது பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு பிரஸ் கிளப் வாசல்ல வந்து நிக்க வேண்டியதானே. நான் ஆதவ அர்ஜுனா பிரஸ் கிளப் வாசல்ல தான் நிக்கிறேன் உங்க பத்திரிகையாளர் முன்னிலையில. போலீசார் வந்து என்னை விசாரிக்கிறேன்னா விசாரிக்கிட்டு கைது பண்ணணும்னு சொல்லிருக்கலாமே. எதுக்காக நீங்க வட மாநிலத்துக்கு போனீங்க? உங்களுக்கு ஒரு விளையாட்டு தொடர்பான நிகழ்ச்சி இருந்துச்சு போனீங்க. நான் அதெல்லாம் நான் கொச்சைப்படுத்த மாட்டேன். அவர் அந்த வார்த்தையை சொன்னதுக்காக நான் சொல்றேன். ஓடி ஒளிஞ்சாங்கன்னா உங்க தலைவர் அந்த இடத்துல கரூர்ல அந்த சம்பவ இடத்துலயே ஒரு டென்ட்டை போட்டு உட்காந்துருக்கணும்னு யாரும் சொல்லல. கரூர்லயே ஒரு வீட்டையோ ஹோட்டலையோ பிடிச்சு நீங்க தங்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல. குறைஞ்சபட்சம் திருச்சியில தங்கியிருக்கலாமே. அப்படி வந்த பிறகு கூட போலீஸ் கிட்ட பாதுகாப்பு கேட்டு ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு போயிருக்கலாமே அப்படின்னு தான் நம்ம கேட்டோம். சரி, அவர் தான் போகல, தலைவர் நடிகர், திரும்ப போனா ஒரு நெருக்கடி வந்துடும். மற்ற நிர்வாகிகள் யாரு போனாலும் அப்படியே மக்கள் ஜனம் திரண்டுருமா? குசியானது போனா ஏன் அவரையே ஓடி ஒழிஞ்சாரு? கைது பண்ணா பண்ணிட்டு போட்டு 4வது நாள் அல்ல உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு அன்னைக்கு சாயங்காலமே கூட பெயில்ல வரலாமே. எவர் ஒருவரும் அங்க இல்ல. லோக்கல் மாவட்ட செயலாளர் வழக்கில் இருக்கிறதுனால அவரும் பரிசு. அவருமே கூட நீங்க என்ன கத்துக் கொடுக்கணும்? மதிய அளவு நீங்க வாங்க, நீங்க ஆஸ்பத்திரியில போய் பாதிக்கப்பட்டவங்கள பாருங்க, அடக்கம் பண்ற இடத்துக்கு போங்க, போலீஸ் கைது பண்றாங்களா பண்ணட்டும். துண்டு போட்டு அடிக்கிறாங்க போலீஸ். அப்படி எதையாவது காட்டுங்க சார். என்ன சார் இது? சரி, அந்த கூட்டத்துல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அடிச்சாங்கன்னு வச்சுக்கோ. நாம எது பேசுறதுல அடுத்த நாள் இந்த 39 நாள் 40 நாள் கேப்ல 4வது நாள் கூட நீங்க யாருமே இல்லைங்கிறதான் ஓடினார்கள்னு எல்லாரும் விமர்சிக்கிறீங்க. ஏன் உங்களை விமர்சிக்க கூடாதா? ஏங்க நீங்க திமுக சவால் விடுறீங்க, உங்களை விமர்சிக்க கூட கூடாதா? சொல்லுங்க, அரசியல் அதானே சார். அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. நாங்க ஏன் போகல தெரியுமா, நாங்க அனுமதி கேட்டா கொடுக்கலன்னாரு. கரூருக்கு வர்றதுல சில சிக்கல் நிறைய என்னன்னு வெளிப்படையா சொல்லல. ஏற்கனவே நீங்க ஒரு கடிதம் கொடுத்தீங்க, போலீஸாரும் 17ஆம் தேதி ஏதோ குறிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப அது உங்களுடைய வசதி, நெட்ல பேங்க் டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்க நிதி உதவியே, ரைட். அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும், பணம் கொடுக்கறதுக்கே பெரிய மனசு வேணும். அது விஜய்க்கு இருந்துச்சு. ஸோ நிர்வாக சிக்கல்னு கடந்து போறதை விட்டுட்டு நீங்க ஒண்ணு நோண்டா அவங்க ஒண்ணு நோண்டதான் செய்வாங்க. சும்மா வாய்மொழி மௌனியா இருப்பாங்களா? ஓகே சார். அதுல வந்து பொலிட்டிக்கலா அவர் என்ன சொல்றாருன்னா 1977க்கு பிறகு திமுக ஒரு கட்சியை பார்த்து போயிருக்குன்னா தாவேக்கா, ஏன்னா 26 விழுக்காடு வாக்கு வந்து எங்க பக்கம் இருக்கு. இப்போ இன்னும் எங்க தலைவர் பரப்புரைக்கு போனார்னா ஜெயிக்கிறதுக்கு தனியார் வாழ்த்து சொல்லுவோம். அதான் சொல்ல கூடியிருக்கிற தொண்டர்களுக்கு அது உற்சாகத்தை கொடுத்துருக்கு, ஒரு நம்பிக்கையை கொடுத்து அனுப்புற மாதிரி தான். 26 அவங்க சில சர்வே எடுத்து சொல்லியிருக்கலாம். சில பேர் அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்டுன்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தர் எடுத்த சர்வேல சார் ஏதோ 18-13 வருவாங்க சார்லாம். நம்ம பத்திரிகையாளர் நமக்கு காதுக்கு பல பேர் யார் எடுக்கிறா என்ன வருது நமக்கு வருது இல்லை. பொதுவாகவே கருத்து கணிப்புல எனக்கு உடன்பாடு கிடையாது. பெர்செப்ஷன் ஒன்று இருக்குது. பொதுமக்களுடைய அந்த தினசரி அன்றாட வாழ்க்கையில அவங்க பேசுற வார்த்தைகள், நாம கலந்துக்கிற ஆட்கள், நம்ம பார்க்குற ஜனங்கள், இதை வச்சு நம்ம வீடு, பக்கத்து வீடு, சொந்தக்கார வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு, அதுல இருக்கிற இளம் பெண்கள் இளைஞர்கள் என்ன பேசுறாங்க, என்ன அவங்களுடைய டோன், பாடி லாங்குவேஜ் பிளஸ் அந்த ஓரல் லாங்குவேஜ் எப்படி இருக்கு டுவர்ட்ஸ் விஜய், இதையெல்லாம் வச்சுதான் அவங்க கிளைக்கழகங்கள் அமைக்கிறாங்களோ இல்லையோ, பூத் ஏஜென்ட் போடுறாங்களோ இல்லையோ, ஒரு பூத்துலையும் ஒரு 40-50 ஓட்டு குறைஞ்சபட்சம் விழும் அப்படின்னு நம்ம அதனாலதான் கணிக்கிறோம். 1000 ஓட்டுல 50 ஓட்டு 100 ஓட்டு ஈஸியா கிடைச்சிருமோ அப்படின்னு இந்த காதுல வந்து விழுகிற ஒரு யதார்த்தத்தோடு கலந்த விமர்சனங்களை வச்சுதான் நம்ம அந்த வார்த்தையை சொல்றோம். என்னை போன்றவர்கள் குறைஞ்சபட்சம் டபுள் டிஜிட்ல ஒரு வாக்கு சேர்த்து வாங்குவார், 10-15 அப்படின்னு சொல்றாரு. அது ஆதம் 26ன்னு சொல்றாரு. இன்னொரு 10 சேர்த்து ஆட்சியை பிடிச்சிடலான்னு அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டணி அமைப்பு. அதனாலதான் நாங்க தான் கூட்டணி அமைப்பு, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்க சொல்றாங்க. ஓகே சார், இதுல இன்னொரு விஷயம் என்ன, ஒரு தொண்டரை நீங்க தொடுங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து நேரம் அவங்களுக்கு கேள்வி கேட்கும். இதெல்லாம் சும்மா என்ன சொல்றது, சின்ன பிள்ளைங்க பேச்சு மாதிரி. இது ஒரு தொண்டனை தொட எதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரணும்? அந்த தொண்டனை எதுக்கு தொடுறாங்கன்னு சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல தொண்டன்ற ஒரு இண்டிவிஜுவல் மேல யார் கை வைக்கிறா, ஏன் கை வைக்கிறாங்க, அது எந்த குற்றத்தின் கீழ் வரும், எந்த சட்டப்பிரிவு, இப்படிலாம் பார்த்துட்டு முதல்ல இந்த லோக்கல் ஏட்டையா தான் முதல்ல வருவார், தவிர நேரா சுப்ரீம் கோர்ட்லாம் வராது. இது கொஞ்சம் அதீத பேச்சு தான் அன்னைக்கு அங்கே பகிரப்பட்ட பல பேச்சுக்கள். ஓகே, இது எதிர்கட்சிகள் வேற நம்மளை வந்து ஒரு பெரிய தீய சக்தி அழைக்கணும்னா எங்களோட வாங்க, நாங்க தான் பெரிய சக்தின்னு சொல்லிட்டு இதுல எங்களை மட்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி யார் வந்து எதிர்கட்சி தெரியல, அது அவரை தான் கேட்கணும். ஓகே, நமக்கு என்ன தெரியும்? ஏன்னா நீங்க கூட வாங்கன்னா திமுக ஒழிக்கணும்னா எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ரைட்டு, நான் தான் முதலமைச்சர்னு சொல்றாரு. எடப்பாடி இவரை ஏத்துக்கிட்டு போயிடுவார. சரி, ஏதோ நிர்பந்தம், பெரிய மனசு, எடப்பாடி போயிடுறாரு. அதிமுக தொண்டை அவ்வளவா இதா போயிட்டான், இல்ல அந்த கட்சி அவ்வளவு பலவீனமா போச்சா? அவங்களுக்குன்னு சுயமரியாதை இருக்கு, அவங்களுடைய சுய பலம் தெரியும். இத்தனை ஆண்டு காலத்துல எத்தனை வருஷம் அதுக்கு ஆட்சியில் இருந்த கட்சி. இதையெல்லாம் விட்டுவிட்டு நேரா முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான், அவர் தலைமையில் ஆட்சி அமைப்புன்னு எடப்பாடி கூட நான் திரும்ப சொல்ற ஒரு கோஷம் அவர் நிச்சயமா போட மாட்டார். அவர் பக்க அரசியல்வாதி, அது அந்த அவசியம் அவருக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவரும் பலவீனமானவர் ஆயிடல.
எந்த அதிமுக தொண்டை ஏத்துக்குவான் சொல்லுங்க? யார் தலைமையில இருக்கு, ஒன்னா இருக்கா ரெண்டா இருக்கா அதெல்லாம் விட்டுருங்க சார். அதிமுக தொண்டை எடுத்த உடனே விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி ஏத்துப்பானா? அதுக்கெல்லாம் காலம் அதை கொண்டுட்டு போய் தள்ளணும். பல பல கசப்பான அனுபவங்கள், சில பாடங்கள், காயம், வடு, சில சந்தோஷங்கள், இதையெல்லாம் தாண்டி வரும்போது ஆவரேஜ் பண்ணி ஆமா இதை விட்டா நமக்கு விஜயை விட்டா அதிமுக காப்பாற்ற ஆள் இல்லை அப்படின்னு அதிமுகவை காப்பாற்றுகிற இடத்தில் தான் விஜயை கொண்டாந்து வைப்பானே தவிர, ஒருவேளை கற்பனையில கூட சொல்றேன், விஜய் முதலமைச்சராகிறதுக்கு அதிமுக உழைக்கணும் அப்படின்லாம் எந்த தொண்டரும் நினைக்க மாட்டான். ஓகே ஓகே சார். தீர்மானத்துல கடைசி தீர்மானம் 12வது தீர்மானம் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி குறித்த முடிவுகளை வந்து விஜய் தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் எல்லாரும் கூடி பேசி எடுக்க? இது ஒரு என்ன சொல்றாரு, அரசியல் கட்சிகளை நடத்துகிறவர்களுக்கு தான் அந்த நடைமுறை புரியும். நம்மளும் கடந்த கால அரசியல், இப்ப சமகால அரசியலே ஒரு கட்சியுடைய பொதுக்குழு பாருங்க, அதற்கான அதிகாரத்தை தலைவர் கையில கொடுக்கணும். எது கொடுக்குறாங்கன்னா, நீங்க கொண்டாந்து மைக்கு நீட்டுவீங்க, ஒரு தலைவர்கிட்ட கேட்பீங்க, அவர் அவ்வளவா நீங்க பார்க்க முடியாத ஆளா இருந்தா விஜய் மாதிரி, நிர்மல்குமார் இந்த கட்சியை எடுத்துக்கோமே, நிர்மல்குமார்கிட்ட ஒரு மைக்கு, ஆதவ் கிட்ட ஒண்ணு, அருண்ராஜ் கிட்ட ஒரு மைக்கு, புசி ஆனந்த் பாண்டிச்சேரிக்கு போனா கூட விடாம அங்கே ஒரு மைக்கு நீட்டிங்கன்னா ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்வதோ அவர்கள் இஷ்டத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறதோ இருக்கக்கூடாது இல்ல. இறுதி முடிவை அந்த எந்த இயக்கமும் அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க தான் எடுப்பாங்க. அதிமுகல பிஜேபி கூட்டணியில் தொடர்வதா வேண்டாமா, அதில் பாமகவை சேர்க்கலாமா வேண்டாமா, அதில் எந்த பிரிவு பாமகவை, பெரியவர் ராமதாஸை சேர்ப்பதா இல்ல அன்புமணி ராமதாஸை சேர்ப்பதா என்பதை எல்லாம் செல்லூர் ராஜு ஒரு பக்கம் ஒரு கட்சியை பற்றி முடிவெடுப்பார். திண்டுக்கல் சீனிவாசன் தேமுதிக வரலாமா வேண்டாமா என்று முடிவெடுப்பார். தீர்மானம் போடுவாங்க. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் தலைமை பொறுப்புல இருக்கிறவர் எடப்பாடிக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுப்பாங்க. அதே தான் விஜய்க்கு கொடுக்குறாங்க. இது ஜனநாயக விரோதம் அல்ல, அரசியல் கட்சிகளுடைய வழக்கமான நடைமுறை. அப்போ இந்த தீர்மானத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு கட்சி ஒரு கூட்டணியோ அல்லது ஏதோ ஒரு கட்சியை கூட்டணி சேர்த்துக்கவோ தாவேக்கா தயாரா இருக்குல்ல. எங்கள் தலைவர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு எங்கள் அணியில் இடம் இருக்குன்னு விக்கிரவாண்டில இருந்து சொல்லிட்டு, நம்மை தேடி வருபவர்களுக்கு, நம்மை நம்பி வருபவர்களுக்கு நாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே விஜய் பேசிட்டார்ல. அது வேறு வார்த்தைகள்ல மதுரையிலையும் அழுத்தி சொன்னாங்க. நேற்றுக்கு அதே வார்த்தையை சொல்லியிருக்காங்க, எங்கள் தலைமையில கூட்டணி இல்லை அப்படின்னா என்ன, விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கிற யாருக்கும் அங்கே இடம் உண்டுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப நேற்று ஃபுல்லா மீடியாக்கள் எல்லாம் பேசுறது என்னன்னா, இபிஎஸோட அழைப்பை விஜய் மறுத்துட்டார் அப்படிதானே நம்ம ரீட் பண்ணணும். அதான் பிரதானமான பதில் அதுதானே. இப்ப முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் ஏத்துக்குவார், நான் முன்னாடி சொன்னேன் எடப்பாடி ஏத்துக்குவாரா? அவரே ஏத்துக்கலாம், அண்ணா தொண்டை ஒருத்தம் கூட ஏத்துக்க மாட்டான்னு நான் சொன்னேன், யதார்த்தமா பேசுறேன். அப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றத அவங்க வேற வார்த்தைகள்ல போடுறாங்க. வேற இவங்க வேற ஒழுங்கா வந்துரு, உனக்கு என்டிஏக்கு வர்றதுதான் பாதுகாப்புலாம் உதயகுமார் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரியான நேரடி அல்லது மறைமுக அழைப்புகளை நிராகரித்தாருங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். தனித்து நாங்கள் போட்டியிடுவோம், நாங்கள் ஒரு அணி அமைப்போம்னு சொன்னது. அதனால அப்படி தலைப்போ விவாதமோ நடந்ததுல தப்பு இல்லை. ஓகே சார், அதுக்கான சூழல் இப்ப இருக்கா? ஒருவேளை விஜய் எதுக்கான சூழல் தனியா நிக்கிறதுக்கான சூழல் அது இருக்குன்னு தான் அவங்க நம்புறாங்க. ஏன்னா நான் எடப்பாடி கூட போக முடியாது, நான் கொள்கை எதிரின்னு சொல்லிடுறேன், பிஜேபியோட சேர்ந்திருக்கிறார், எடப்பாடியே நான் ஊழல்வாதின்னு சொல்லிட்டேன், திமுகவை அரசியல் எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டேன், விஜய் வேற எங்க போகுது சார்? ஒருவேளை தனிச்சு நின்னா யாருக்கு சாதகமா இல்ல இன்னைக்கு சூழலுக்கு அவர் ஆதவர்ஜனா சொன்ன 20+% ஓட்டு வாங்கினா கூட ஆட்சி அமைக்க முடியாது. ஓகே, அந்த 4 அணிகள் அப்படின்னா அர்த்தம், திமுக தலைமையில் ஒரு அணி, என்டிஏ ஒண்ணு, சீமான் ஒண்ணு, இவர் விஜய் தலைமையில் ஒண்ணுன்னா திமுகவுக்கு தான் இன்னைக்கு நிலைமைக்கு சூழல் சாதகமா இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு காட்சி தொடர்ந்தால், கடைசி வரை இருந்தால். ஓகே, அப்ப மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்தவா விஜய் அரசியலுக்கு வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் அப்ப எடப்பாடி ஏன் விட்டுட்டீங்க? இப்போ திமுகவை விரட்டணும்னு நினைச்ச எடப்பாடி என்ன செய்யலாம்? குறைஞ்சபட்சம் முதல்ல அதிமுக ஒற்றுமைப்படுத்த நினைக்கலாம். இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் பிஜேபி மீதான வெறுப்பு போக மாட்டேது, அப்ப பிஜேபியோட கூட்டணி சேர்த்து அப்ப பிஜேபி போட்டு வெளியே வரலாம். சீமான் நான் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு கொள்கை பேசுறாரு, அந்த கொள்கைக்காக பல லட்சம் இளைஞர்கள் திரள்றாங்க. இத்தனை வருட 10-15 வருட போராட்டங்களுக்கு பிறகு 8-9% ஓட்டை வாங்கி கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கியிருக்கிறார். சரி, அங்கீகாரம் வாங்கினதோட உங்க இலக்கு முடிஞ்சு போச்சா? சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் உங்க குரல் ஒழிக்க வேண்டாமா அப்படின்னு சில தமிழ்மார்கள் கேட்கறாங்க. என்னை போன்றவர்களே சில நேரம் சொல்றோம், அது ஒரு அர்த்தமுள்ள வாக்கு வங்கியாக, அர்த்தமுள்ள ஆதரவா மாத்தினாதான் அதுக்கு ஒரு அதிகாரம் சேர்ந்த கலந்த குரல், உங்களுடைய குரல் ஒழிக்கும்னு சொல்ற போது ஒரு கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்றோம். அவர் இது வரைக்கும் கூட்டணிக்கு ஒத்துக்கிடல, இப்பயும் நான் தனிச்சா நிப்பேன்னு சொல்றாரு. அப்ப சீமானுடைய நோக்கம் திமுகவை ஆட்சியில அமர்த்துவதா? இல்ல, அவர் கொள்கையில ஒரு உறுதியா இருக்கிறாருன்னு அர்த்தம் சார். நீங்க விஜயை மட்டும் கொண்டு போய் கார்னர் பண்ணீங்க. யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்க? அப்படி இல்லை. இப்போ இவ்வளவு நாளா நான் கொஞ்சம் திமுக அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு நான் திமுக எதிர்க்கிறேன்னு சொன்னாரா? இல்லையே. அவருடைய அரசியல் நிலைப்பாட்டுல மாற்றமே இல்லை.
தனியா நிக்கிறதுக்காக திமுக வந்துருமேன்னா ஏன் அந்த பொறுப்பை விஜய் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறீங்க, அவர்கிட்ட மட்டும் காரணம் காட்டுறீங்கன்னு தான் உங்களை கேட்கிறேன். விஜய் எப்படி தனித்து பொறுப்பாவார்? அப்ப விஜய் சொன்ன மாதிரி முதலமைச்சரை ஏத்துக்கிட்டு எல்லாரும் போங்க, சீமா எடப்பாடி எல்லாம் போய் முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னா அந்த அணி வெற்றி கூட்டணி, ஏன் வைக்க மாட்டேன்னு கேட்க முடியுமா? ஓகே. ஸோ அந்த பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குல்ல. அப்போ அவங்க அந்தந்த நேரத்து சூழல், அவங்களுடைய சுய வளர்ச்சி, சுய சூழல், அந்த கட்சிக்குள்ள நிலவுறது, அவங்க கொள்கை, கடந்து வந்த பாதை, அதுல கசப்பும் இருக்கும் இனிப்பும் இருந்திருக்கும். இப்போ ப்ராபபிலிட்டி பார்ப்பாங்க, இது நடந்தா நல்லதா கெட்டதா எல்லாத்தையும் பார்த்தாலும் ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சார், ஆனா நீங்க சொல்லக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து எங்களை அவங்க பழி வாங்கிட்டாங்க, எங்க மீது நன்றி கடன் இல்லையா அப்படிலாம் யாரும் கேட்கலையே சார். யாரை பார்த்து? திமுகவை பார்த்து. யாரு கேட்கணும்? ஆதவர்ஜனா கேட்டாரு, விஜய் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்து 21 தேர்தல நீங்க ஜெயிச்சீங்க, நன்றி கடன் இல்லையா உங்களுக்கு? சரி, அப்படி பார்த்தா ஒரு தடவை பிரச்சனை வந்த போது அதிமுகவுக்கும் ஒரு ஆதரவா இருந்தார், மறைமுகமா இருந்தார். நேரடியா நன்றி கடன் அரசியல்ல போய் நன்றி எதிர்பார்க்கலாம். 21 தேர்தல்ல ஜெயிச்சதுக்கு காரணம் நாங்க தான். ஆதவர்ஜனா நாங்க தான் சொன்னது, அவர் ஆதவ தனிப்பட்ட ஆதவ சொன்னார். இல்ல, கருப்பு சிவப்பு சைக்கிள்ல விஜய் வந்தாரு, எங்க தலைவர் வந்தாரு. இல்ல சார், அப்ப ஒரு கட்சியை தொடங்கலையே சார்? கட்சி தொடங்கியிருந்தாரா? இல்ல. இல்ல, என்னுடைய ஆதரவு திமுக தான் வெளிப்படையா அறிவிச்சாரா? அதை கேட்க வேண்டாம். என்னுடைய புரிதல் என்னன்னா, ஆதவே இந்த ஆட்சி வர்றதுக்குள்ள சேர்ந்து பல இடங்களில் சொல்றார். ஏன்னா அவர் ஒரு வியூக வகுப்பாளராக இருந்தார், ஒரு தனி நிறுவனம் நடத்துறார், இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறார். அதனாலதான் பாவ மன்னிப்பு கொடுக்குன்னு கேட்டாருன்னு சொல்றாரு சார். கூடுதலா சரி, விஜய் வந்து அது விஜய்ல கிளைம் பண்ணணும், நான் திமுகவை ஆதரித்தேனே, என்ன இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, திமுகவை ஆதரிச்சா எதுக்காக கட்சி தொடங்குறீங்க? திமுக சேர்ந்துருக்கணும். ஒரு பேச்சுக்காக நான் கேட்கிறேன். அதே விஜய் அதுக்கு முன்னாடி இரட்டை இலைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார்ல, இதெல்லாம் கடந்த காலங்களில் திரும்பி பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஒரு கட்சியை தொடங்காத விஜய், ஒரு தனிநபர் விஜய் எடுத்த ஒரு சூழல் நிலைப்பாட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளைம் பண்றது தவறு. அது தவறான பார்வை, தவறான புரிதல். ஓகே சார், அப்போ ஜாதவ் சொன்னது தப்பாவே இருந்தாலும் விஜய் அதை கண்டிச்சிருக்கலாம், இல்ல அமைதியா இருந்தார், அப்போ அதை ஏத்துக்கிட்டார் விஜய். இல்ல ஒருத்தர் 3/4 மணி நேரம் பேசுறாருன்னா ஒண்ணுன்னா குறுக்க வந்து பேசணும்னு அவசியம் இல்லை சார். பொதுமக்களுக்கு தெரியட்டும், திமுக தொண்டர்களுக்கு தெரியட்டும். இன்னொன்னு, நன்றி எதிர்பார்க்கறது அரசியல்ல கூடாத வேலை. அது மூலம் அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிடணும். ஓகே சார், அப்போ விஜய் வந்து மீண்டும் ஆட்சி திமுக கிட்ட கொடுக்கறதுக்கு முன்வர போறாரா, இல்ல கூட்டணிக்கு போக போறாரா? இன்னும் இல்ல, நான் தெரியும் உங்க கேள்வியிலேயே எனக்கு சில முரண்பாடு இருக்கு, அல்லது மாறுபட்ட கருத்து. ஏன் விஜய் சொல்றீங்க? ஏன் அப்ப ஏங்க 21 தேர்தல்ல அமித்ஷா உள்துறை அமைச்சர், அப்போ ஐபிங்கிற உளவுத்துறை கையில வச்சிருக்கிறார். எனக்கு கிடைக்கிற தகவல் படி இப்ப நீங்க இந்த மாதிரி ஃபார்ம்ல போய் நின்னா திமுகவை ஜெயிக்க முடியாது. நம்ம ஆட்சி தொடராது, திமுக தான் ஜெயிக்கும். குறைஞ்சபட்சம் தினகரனையும் சசிகலாவையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, 21 தேர்தல்ல இதெல்லாம் பிப்ரவரியில் நடக்குது. எடப்பாடி என்ன சொன்னார்? என்கிட்டே ஒரு உளவுத்துறை இருக்கு, அப்ப ஒரு முதலமைச்சர்ல, அவங்க சொல்றாங்க 150 இடம் நான் ஜெயிப்போன்றாங்க, நான் ஜெயிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன்றாரு. சரி, இது உங்க தேர்தல்னு சொல்லிட்டு ரேஞ்சு போயிட்டாரு கோவமா. அப்போ சேர்த்திருந்தா திமுக ஆட்சியே வந்திருக்காருன்னு தேர்தல் ரிசல்ட் சொல்லுச்சு. 23 தொகுதிகளில் தினகரன் வாங்கின வாக்குகள், அந்த அரித்மேட்டிக் படி மட்டும் சொல்றேன், மற்ற தொகுதியில தினகரன் வாங்கினார். இந்த 23 தொகுதிகளில் மட்டும் இவர் வாங்கிய வாக்குகள் தான் அதிமுகவின் தோல்விக்கு காரணமாச்சு, திமுகவின் வெற்றிக்கு, அந்த அணியினுடைய வெற்றிக்கு காரணமாச்சு. இன்னைக்கு அந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு காரணமே தினகரன். உங்க பார்வை பார்த்தா தினகரன் தான் காரணம்னு சொல்லுவீங்களா? ஏங்க, நான் வந்து சேர தயார், நான் தான் உங்களுக்கு பிரச்சனை, என்னைய பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்குன்னா நான் சட்டமன்ற தேர்தலே போட்டியிடலைன்னு அறிவிச்சாரு தினகரன். சரி, என்ன நம்பி வந்திருக்கவங்களுக்கு சீட்டு கொடுங்க, குக்கர்ல கூட கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு இந்த கட்சியோட இது வைக்கணும், கசப்பான அனுபவம் இருக்கு, ரெட்டலை சின்னத்துல அவங்களை நிக்க வைங்க 15 பேரை அப்படின்னு கேட்டாரு. அதுக்கும் எடப்பாடி ஒத்துக்கல. அப்ப திமுக ஆட்சி வந்ததுக்கு பிரதான காரணம் எடப்பாடியுடைய பிடிவாதம் தான். புரியுதுங்களா? அப்ப இந்த விஜய் எப்படி நீங்க தனிச்சு சொல்லுவீங்க? ஆனா விஜய்க்கு ஒரு பெரிய மனசு இருந்து, எனக்கு இன்னொரு ஆங்கிள் உங்க பாயிண்ட்டுக்கு நான் இப்போ வர்றேன். எனக்கு வயசு 50+ தான், எனக்கு வயசு இருக்கு, உடம்புல தெம்பு, ஜூனியர் ஜெயிலாம் பார்க்க வேண்டாம். 39 வயசுல எல்லாம் 35 வயசுல முதலமைச்சர் ஆட்களா இருக்கிறாங்க மற்ற மாநிலங்கள்ல. சீனியர் ஜூனியருக்கு இங்க வேலை இல்லை. நீங்க சொல்ற பெருந்தன்மைக்கு நான் பாருங்க, அரசியல்ல நன்றி, பெருந்தன்மை, விசுவாசம், தர்மம், இதுக்கெல்லாம் துளியோட இடம் கிடையாது. நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். விஜய் ஒரு பெரிய மனசு பண்ணி, எனக்கு வயசு இருக்கு, நான் 31 தேர்தலில் பார்த்துக்கிறேன். எடப்பாடிக்கு இது ஆக்டிவான கடைசி தேர்தல். ஸ்டாலின், எடப்பாடி, ஓபிஎஸ், சசிகலா, இவங்க எல்லாருமே சொல்றேன், நான் 70 வயசை கடந்தவங்க. அந்த அடிப்படையில் ஆக்டிவான தேர்தல் சொல்றேன். தமிழ்நாட்டின் 4 முறையாவது வளம் வந்து 31 என் ஆட்சி அமைத்து தீர்வுன்னு எடப்பாடி மாதிரி அப்ப சபதம் போடுவாரா? அவர் 100 வருஷம் நல்லா இருக்க போறாரு. நான் சொல்றது ஆக்டிவ் பாலிடிக்ஸ் சொல்றேன், ஒரு ஊரா சுத்தி வர்றதை சொல்றேன். அது எல்லாராலையும் முடியாது. அப்போ அந்த தேர்தலை நான் பாத்துக்கிறேன். இந்த முறை மக்கள் விரோத திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதா என்னுடைய பிரதான குறிக்கோள் அப்படின்னு விஜய் நினைச்சா
அதிமுக போய் சேர்ந்துக்கலாம், துணை முதலமைச்சர் கொடுங்க, எனக்கு 6 பெருத்து கொடுங்க, 8 பெருத்து கொடுங்க அமைச்சரவையிலன்னு கேட்டு போகலாம். ஆனா அப்படி போகலைங்கிறத ஒரு குற்றமா நீங்க விஜய் மேல சுமத்த முடியாது. ஏன் அந்த பெருந்தன்மை எடப்பாடிக்கு இருக்கக்கூடாதா? ஏப்பா நான் எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்த விவசாயி, அம்மா புண்ணியத்துல, அம்மா அடையாளத்துல, சசிகலா புண்ணியத்துல முதலமைச்சராகவே 4 வருஷம் 4.5 வருஷம் இருந்துட்டேன். சின்ன பையன் இளைஞர் திமுக இவ்வளவு வீரியமா எதுக்குறாரு, அவர் முதலமைச்சரா வரட்டும், ஏன் எடப்பாடி சொல்லக்கூடாதா? ஏன் பிஜேபி விட்டு கொடுக்க கூடாதா? சொல்லுங்க. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குல்ல சார். அந்த குற்றச்சாட்டை, அந்த பார்வையை விஜய் மேல மட்டும் எதுக்கு போய் திணிக்கிறீங்கன்னு தான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். ஓகே, அந்த திமுக விரட்டணும்னா எல்லாரும் ஒன்னா சேருங்க. ஏன் விஜய் வந்துதான் சேரணுமா? மற்றவங்க எல்லாம் ஒன்னா வந்து விஜயை கூப்பிடுங்க, அப்புறம் நீங்க அமலப்படுத்துங்க. ஓகே. ஏன் கேட்கணும்னா சார், புதுசா வந்த கட்சி, அதனால அவங்களோட சேர்ந்து பவன் கல்யாண் போல, ஏன்னா பவன் கல்யாணம் பேசினாருலாம் பல செய்திகள்லாம் வந்துட்டு போவாரு அப்படின்னு எதிர்பார்த்து. பவன் கல்யாண்லாம் இந்த ஃபேக்டர்லாம் கிடையாது சார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல. ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பிரபலம், அவ்வளவுதான். ஏதோ பவன் கல்யாண் சொல்லியும் கூட விஜய் கேட்கலங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் ஒரு நாள் கூத்து சார். இதெல்லாம் அவங்க கட்சி எதுக்கு நான் ஆரம்பிக்கிறேன், என்ன சொல்லி நான் ஆரம்பிச்சேன், என் கொள்கை என்ன, என் பார்வை என்ன, என் பாதை என்னன்னு அந்தந்த கட்சிக்கு உரிய உரிமை. இதெல்லாம் போய் திணிக்க முடியாது நீங்க. ஓகே சார், விஜய் தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தை பாமக பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே போல டிடிவி தினகரன் விஜய் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமையும். இல்ல, ஒரு அரசியல்ல எதுவும் சாத்தியம்தான். கம்யூனிஸ்டும் பிஜேபியும் சேர மாட்டாங்க ஒரு அணியில, காங்கிரஸும் பிஜேபி ஒரு அணியில இருக்க மாட்டாங்க. மீதி எல்லாமே அரசியல்ல இங்க சாத்தியம்தான். ஆமா, ஆனாலும் ஒரு வியூகம், சில யதார்த்தம்லாம் வச்சு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி விஜயுடன் போவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே. தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இந்த அணி இருக்காங்க இல்லையா, இவங்க விஜயோடு சேர்வதற்கு பிரதானமான அல்லது ஒரு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். நடக்குமா நடக்காத நமக்கு தெரியாது. அது இயல்பான கூட்டணியா அமையும். ஏன்னா என்டிஏ எனக்கு பிடிக்கலன்னு ஒரு என்டிஏ விட்டு வெளில வந்துட்டார். திமுக பக்கம் போறதோட சாய்ஸ், அந்த சாய்ஸோட இது நல்லா இருக்குன்னு கம்பேரிஷனுக்கு தினகரன் முன்னாடி 2 இருக்கு. ஓபிஎஸ் தினகரனுக்கு இல்ல விஜய் சரி வரல, திமுக கூட போலாம், எடப்பாடியை அடையாளப்படுத்தி அவரை அப்புறப்படுத்த, அவரை அம்பலப்படுத்தி அரசியலில் இருந்து துரத்த அப்படின்னு 2 வாசகத்தை சொல்லிட்டு திமுக அணியில கூட போய் செட்டில் ஆகலாம். கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். அதனுடைய ஜஸ்டிபிகேஷன் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஏன்னா அரசியல்ல எதுவும் சாத்தியம்னு நான் சொன்னேன், அதனால இந்த வார்த்தையை சொல்றேன். ஓகே சார், அப்படி ஒரு அணி அமைச்சதுன்னா அப்பயும் 4 முனை போட்டினா அப்பயும் திமுக அது அந்த நேரத்துல பார்க்கலாம். ஏன்னா திமுக இதே வடிவத்தில் இருக்கா, அது ஒரு பெர்செப்ஷனை ஏற்படுத்தும். சும்மா குறைச்செல்லாம் மதிப்பிட முடியும். அதனால ஆட்சியை பிடிச்சிருவாங்க விஜய் தினகரன் சேர்ந்தா அப்படிலாம் நான் நினைக்கல. பட் அந்த திரட்டு யாருக்கு பாதிப்பா அமையும் அப்படிங்கிறது அந்த நேரத்து சூழல் தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி விஜய் வருவாரு என்று காத்திருந்தால் டிடிவி தினகரன் கூட சொன்னாரு, கிளி போல காத்திருக்காரு அப்படின்னு, இலவு காத்த கிளி போல காத்திருக்காருன்னு சொன்னாரு. அந்த இலவு காத்த கிளி வரல, அப்போ இபிஎஸ் என்ன செய்ய போறாரு? அதுக்காக என்ன அரசியலே வேணாம் போக போறாரு? அவர் இருக்கிற கட்சியை வச்சு, இருக்கிற கூட்டணியை வச்சு தேர்தலை சந்திக்க தான் போறாரு. இதுவரை முடிவெடுக்காமல் இருக்கிற பிரேமலதாவையும், டாக்டர் அன்புமணி, டாக்டர் ராமதாஸ், அந்த 3 பேர்கிட்டையும் பேசுவார். அந்த அணியை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்த தான் அவர் முயற்சி. விஜய் வரலன்ற பனையூர்லயே போய் கிடையாது கிடப்பாரா? இல்லப்பா எனக்கு தூக்கமே இல்லப்பா, எனக்கு சாப்பாடும் யாரலன்ட்டு பேச அப்படி படுக்க போறாரு. அவரு அரசியல் பண்ண தானங்க போறாரு. ஏதோ விஜய் ஒண்ணுதான் சாஸ்வதம் இல்ல, வந்தா வெற்றி ஈஸியா இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். ஆமா, மிக நிச்சயமாக பெருத்த ஏமாற்றம் தான் எடப்பாடிக்கு. ஏன்னா அவர் அவ்வளவு இதா பொது வெளியில புலகாங்கிதப்பட்டார். கொடி பறக்குது போட்டாச்சு அப்படிலாம் சந்தோஷப்பட்டார் இல்லையா? ஒரு தலைவர் அப்படி பொது வெளியில பண்ணிருக்க வேண்டாம், பண்ணிட்டார். அந்த உணர்வோடு ஒப்பிட்டா இன்னைக்கு ஒரு ஏமாற்றத்துக்கு ஆளாயிருப்பாருங்கிறத நான் மறுக்கல. அதுக்காக களத்தை விட்டே போக போறாரு. இருக்கிற வாய்ப்புகளை வச்சு அவரும் களமாட தான் போறாரு. அதனால அந்த நேரத்துல யாரு எங்க நிக்க, 4 அணின்னு சும்மா கடந்து போக முடியாது. அந்த 4 அணியில யாரெல்லாம் இருக்கிறா, ஆச்சரியப்படுற மாதிரி என்ன தாவல்கள் நடக்க போகுது, அணி தாவல்கள், கட்சி தாவல்கள்லாம் இனிமேல் தான் நிறைய நடக்கும். இதெல்லாம் நடக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். ஓகே சார், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக 2வது முறையும் தோல்வியை சந்தித்தார். அதிமுகவினுடைய நிலை என்னவா இருக்கு சார்? 2வது முறை இல்லை, கிட்டத்தட்ட 3வது தேர்தல், பொது தேர்தல் எடுத்துக்கிட்டா. ஏன்னா 19 பொது தேர்தல், அதை மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த 10 தோல்வி அப்படி இப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. 19 பொது தேர்தலையும் மக்களவை தேர்தலில் படுதோல்வி தான். ரவீந்திரநாத் மட்டும்தான் ஜெயிச்சார் 21 தேர்தலில், சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தலையும் ஆட்சியை பறி கொடுத்தாங்க. 24 நாடாளுமன்ற தேர்தலையும் படுதோல்வி, 40க்கு 40 தோத்தாங்க. தமிழ்நாடு எடுத்துட்டா 39 நடக்க போறது 4வது பொது தேர்தல். எடப்பாடி தலைமையில அல்லது அவருடைய தலைமையில ஆட்சியோ கட்சியோ வந்த பிறகு, அப்ப 2 பேர்ல இரட்டை தலைமையில அப்படிங்கிற போது இது அதிமுகவுக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகான 4வது பொது தேர்தல். எடப்பாடின்னு எடுத்துக்கிட்டா கூட அவர் தலைமையில் நடக்கிற 2வது தேர்தல் அப்படி சொல்லலாம். ஒற்றை தலைமை ஆன பிறகு நடக்கிற 2வது. ஏன்னா அந்த 21 சட்டமன்ற தேர்தலையும் கூட கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருந்த போதும், அவர் சசிகலா தினகரனை இணைக்க ஒப்புக்கொண்ட போதும்,
அதை மறுக்கிற அளவுக்கு அதிகார பலத்தோடு இருந்தவர், ஆட்சி அதிகார பலத்தோடு இருந்தவர் எடப்பாடி தான். சோ அந்த தேர்தலையும் அவர் தான் நடத்தினார், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் பல முடிவுகளை எடுத்தார். நீங்க ஓபிஎஸ் எல்லாம் கை காட்டிட்டு அவர் தப்பிக்க முடியாது. சோ அந்த தேர்தல் இந்த இடத்துல நடக்க போறது 3வது பொது தேர்தல். அதுலயும் தோத்தாச்சுன்னா எடப்பாடியுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும். சரியா, நான் சாபமெல்லாம் விடல, யதார்த்தம் அதெல்லாம். இதுக்கு மேலே பொறுக்கூடாதுன்னு கழக குரல் கிளம்பும். சரி, எடப்பாடியுடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை மட்டும்தான் சார்ந்ததா? அண்ணாதி மனிதர் எனக்கு பிறகு 100 ஆண்டுகள் இருக்கும்னு ஜெயலலிதா சொன்ன வார்த்தையில இப்ப 100 வேணாமியா, ஒரு 25 வருஷமா அது இருக்கட்டும்னா அப்படின்னா ஓரிரு முறை ஆட்சியில் இருந்தாதான் அந்த 25 வருஷத்தை கடத்தி கொண்டு போக முடியும். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி நடந்துக்கணும்னு தான் பல பேர் முயற்சி பண்ணாங்க, அது நடக்கல. இன்னொரு தோல்வி என்றால் அதிமுகவுடைய வீழ்ச்சி அதிகாரப்பூர்வமாக தொடங்கும். செங்கோட்டையன் வேற இரட்டையில முடக்க முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அது பிஜேபியின் உதவி இல்லாமல் அது நடக்காது. அவர்கள் தலையிடுறாங்களா, பின்னாடி இருந்து முறுக்கி விடுறாங்களா, வரப்போற நாட்கள்ல பார்த்துட்டு அதை விமர்சிக்கலாம். இல்லாட்டி வெறும் யூகமா தான் இருக்கும். ஓகே சார். இப்ப 4வது அணியா இருக்கக்கூடிய சீமான் என்ன செய்ய போறாரு? தனிச்சு நிப்பேன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன இனிமேல் செய்ய வேண்டியது? சில தொகுதிகளில் கேண்டிடேட்டே அறிவிச்சிட்டு இருக்காரு. அவரு தனிச்சுதான் நிக்க போறாரு. தேர்தல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு? இல்ல அந்த நேரத்துல பார்க்கணும். அவரு ஆட்சியை பிடிக்கணும், நான் ஆட்சியை பிடிக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. நியாயம் இருக்குல்ல சார், ஜனநாயகத்துல அவருக்கு உரிமை இருக்கு, வாய்ப்பும் இருக்கு. வரவே முடியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஜனநாயக விரோதமானது. எஸ்ஐஆர் விவகாரத்துல போல்டான ஸ்டேட்மெண்ட்டை மோடிக்கு எதிராக விட்டாரு. இங்க தமிழ்நாட்டுல பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. சரி, அதனால இல்ல அந்த வார்த்தைகள் எல்லாம் இல்ல அவர் எப்பயுமே எல்லாத்தையும் போல்டா பேசுறாள் தான். அவர் தன் மீதான சுய விமர்சனம் அல்லது சொந்த பிரச்சனைகளுக்கான விமர்சனத்தை உட்பட எதையுமே போல்டா எதிர்கொள்ற ஆள் தான் சீமான். அதனால ஆட்சி அவர் கையில கொடுத்துருவாங்க, அதனால அவர் டெபாசிட் போயிடும் அப்படின்னு அதை வச்சு ஒப்பிட வேண்டாம். அவர் தொடர்ந்து எப்படி களமாடுறாரு? 15 வருஷம் போராட்டம் தானே இன்னைக்கு 8% 9% ஓட்டுல அவர் நிறுத்தி இருக்கு, கட்சிக்கு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்திருக்கு. இது ஒரு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் ஆட்சியை பிடிக்கணும்னு பாக்குறாரு, வாழ்த்து சொல்லுவோம். ஓகே சார், இங்க பல ஆன்டி இன்கம்பன்சி இருந்தோம், கோவை போன்ற சம்பவங்கள் நடந்தோம், கரூர் போன்ற சம்பவங்கள் நடந்தும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற நிலைமையில தான் இருக்கும். இல்ல கரூர் சம்பவமோ கோயம்புத்தூர் சம்பவமோ ஒரு ஆட்சியை மதிப்பிடுறதுக்கான விஷயங்கள் இல்லை. இந்த ரெண்டுலையுமே மாறுபட்ட கருத்துக்கள் பல இருக்கு. சட்டம் ஒழுங்குக்கு ஆளுகிற ஆட்சி தான், அரசு தான் காரணம், பொறுப்பு, அதை ஒட்டுக்கலாம். அந்த சம்பவம் நடக்குங்கிறக்காக ஒரு முடிவு எடுத்து தேர்தலில் ஓட்டு போடுவாங்க? எல்லா ஆட்சி காலத்துல எல்லா அக்கிரமங்களும் எல்லா சட்டத்துக்கு புறம்பான காரியங்களும் நடந்துட்டு தான் இருக்கு. கோர்ட்டுல வழக்குகள் நிரம்பி வழியுது, ஜெயிலும் நிரம்பி வழியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எது நடக்குது? கரூர் சம்பவத்தை எப்படி திமுகன்னு எடுத்துட்டு போவீங்க? ஏன் விஜய்க்கு அது பொறுப்பே? அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா விவாதிக்க வேண்டாம்னு பாக்குறேன். ஏன் அதுல விஜய்க்கு பொறுப்பே இல்லையா? அதுல எத்தனை அரசியல் கட்சிகள் பாடம் கத்துக்கிற விஷயம் இருக்கு. அரசுக்கும் பிரதான பொறுப்பு இருக்கு, மற்ற யாருக்குமே பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி நம்ம அதை கடந்து போக முடியாது. அது நல்லது இல்லை. அப்படின்னா இன்னொரு 41, இன்னொரு 82, இன்னொரு 164 பேரை உயிரை வாங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம அதுல இருந்து திருந்தலைன்னா பொதுமக்களுக்கும் சேர்த்தான்னு சொல்றேன். எல்லாருக்கும் தான் சார் அதுல பொறுப்பு இருக்கு. ஏதோ திமுகவுக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரி தனியா சிங்கிள் அவுட் பண்ண வேண்டாம். அரசுக்கு பொறுப்பு இருக்கு. அத்தனை அரசியல் கட்சிகளும் அதுல பாடம் கத்துக்கணும்னு தான் நம்ம அதை பார்க்கணும். அதுக்கு ஒரு ஆட்சி தொடர்றதுக்கும் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கும் சம்பந்தம் சார். என்னைக்கு பார்த்தாலும் டெய்லி 4 பேரை கற்பழிக்கிறாங்க சார் தமிழ்நாட்டுல அப்படின்லாம் வந்தீங்கன்னா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ அந்த விஷயத்திலயே எடுத்துக்கிட்டா எனக்கே ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஒரு பெண் அவன் எங்க வேணாலும் போவா அப்படின்லாம் சொல்லக்கூடாது சார். இந்த காலத்துல எங்க வேணாலும் நடு காட்டுக்குள்ள போயிடலாமா சார்? நான் வாதத்துக்காக இது கேட்கிறேன். ஒரு பெண் எங்க இருந்தாலும் பாதுகாக்கணும்னா இப்படி 2 கான்ஸ்டபிள கூடவே அனுப்பலாமா? கூட அனுப்புற மாதிரி வேலைக்கு அவங்க போனாங்க, தனிமையில் இருக்கணும் தானே போறாங்க காதலர்கள் 2 பேரு. சரியா, புதருக்குள்ள எதுக்கு போறாங்க? அடுத்த கட்ட வளர்ச்சியை பத்தி பேசுறக்கா? நக்கல் பண்ணல நானு. எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குங்கிற. ஏன் அது திமுகன்னு தெரிவிக்கணும்? அரசாங்கத்தின் கடமை. இப்ப அதுல சில கேள்விகள், நியாயமான கேள்விகள், விமர்சனங்களா வருது. 4 மணி நேரமா ஏன் நீங்க இங்க போகல? அவ்வளவு பெரிய வீரப்பண்றத சந்தன காடாது அப்படிலாம் கேள்வி வருது இல்ல. அந்த பெண் என்ன கதியில இருந்தாங்க, தன்னைத்தானே மறைச்சுக்கிட்டு இருந்தாங்கிறதையும் பேசினா அந்த பெண்ணோட கண்ணியத்துக்கு நாமளும் சேர்ந்து ஊறு விளைவிக்கிற மாதிரி இருக்கும். அந்த விமர்சனத்தை விட்டுருங்க. ஒரு நிகழ்வை வச்செல்லாம் ஒரு ஆட்சியை இடப்படாதீங்க. சரிதானா? இப்ப சாத்தாங்குளம் சம்பவத்துல 2 அப்பா மகன் 2 பேரை கொன்ற ஒரே காரணத்துக்காக தான் எடப்பாடியினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு சொன்னா ஏத்துக்கீங்களா? அது சார் அந்த ஆட்சியில் நடந்த பல்வேறு சம்பவங்களை மையப்படுத்தி அந்த பல்வேறுன்னு கொண்டுட்டு வாங்க. அதுல பிராக்டிக்கலா அரசியல்னு வந்தீங்கன்னா கூட்டணியை அவர் சரியா அமைக்கலைங்கிறது தான் பிரதான காரணம். சரியா, நீங்க சொன்னீங்களா அப்படிலாம் ஆட்சியில் நடந்த பல்வேறு காரணங்களை வச்சுதான் 66 இடத்துல ஜெயிச்சாங்க. அப்ப அந்த 66 பேர் ஜெயிக்க வச்சாங்களா? அந்த 66 தொகுதி மக்களுக்கு தமிழ்நாட்டு நலன் மேல அக்கறை இல்லையா? புரிஞ்சுக்கிறீங்களா வித்தியாசத்தை? 66 பேர் எப்படி சார் ஜெயிச்சாங்க? நீங்க சொன்ன மாதிரி அந்த அக்கிரமங்களுக்கு முடிவு கட்டும் வகையில், அந்த அக்கிரமங்களுக்கு பாடம் கத்து தர்ற வகையில அதிமுக வீட்டுக்கு அனுப்பிச்சாங்கன்னு சொல்றோமே. 66 பேர் எப்படி ஜெயிச்சாங்க, எதுக்கு ஜெயிச்சாங்க? ஸோ விஷயம் எங்க இருக்கு? அதெல்லாம் பேசு பொருள்.
அதையும் மனசுல வச்சு மக்கள் முடிவெடுப்பாங்கிறத வேணா நான் ஏத்துக்கிறேனே தவிர, சார் கோயம்புத்தூர் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க சார், இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேணாமா அப்படின்னா மோடி ஆட்சி நீடிக்கலாமா இந்தியாவில்? சொல்லுங்க சார், மோடி ஆட்சி 3வது முறையாக தொடர்ந்து இருக்கலாமா? எத்தனை அக்கிரமம் இந்தியாவில் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் மோடியை காரணம் சொன்னா இந்நேரம் அவர் இந்தியாவிலே இருக்க முடியாது. புரியுதுங்களா? எதுக்கு மோடி விமர்சிக்கணும், எதுக்கு பிஜேபி அரசு விமர்சிக்கணும், எதுக்கு பிஜேபி கட்சி விமர்சிக்கணும், வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வலுவான எதிர்கட்சி இல்லாததே மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான காரணம் இல்ல ஏதோ நான் வந்து சர்டிபிகேட்டை கையில கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கியா? இன்னைக்கு இருக்கிற சூழல் 4 பேர் பிரிஞ்சிருந்தா திமுக ஜெயிக்கும். ஏன்னா கூட்டணி பலம், அவர்கள் அதிகார பலம், அவர்கள் அடிச்சு வச்சிருக்கிற பணம். அதனால எடப்பாடி அதே பலத்தோட தான் இருக்கிறார். பணம் எங்க இருந்து வந்துச்சு? விவசாயம் பண்ணி சேர்த்த காசா? அந்த பணப்பலம், அதிகார பலம், கூட்டணி பலத்தை வச்சுதான் நம்ம இந்த பார்வையை சொல்றோம். இப்ப கூட எழுதி வச்சாங்க சார், எழுதி தர சார், கையெழுத்து போறேன், திமுக தான் சார் ஆட்சி, அப்படி சொல்லல. நான் 4 பேர் இருந்தால், பிரிஞ்சு இருந்தால் அது திமுகவுக்கு சாதகமா இருக்குன்னு சூழல். இன்னும் பின் பாயிண்டா பேசணும்னா ஓரளவுக்கு யூகம் பண்ணா இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகட்டும், அவ்வளவுதான். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் நன்றி சார். நன்றி.